வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் நியூரோ பிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இது தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஆனால் இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி, அதாவது நம்மளுடைய மூளையை நல்ல செய்திகளை சொல்லி அதை பழக்கப்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி அது தன்னை மாற்றிக்கும். இந்த நியூரல் நெட்வொர்க்கில் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செல்லெல்லாம் நம்ம எப்படி எதற்கு அதை தயார்படுத்துகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது தன்னை பழக்கப்படுத்திக்கும். புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்குறோம். ஏன்னா ஒரு தாய்கிட்ட இருக்கிற ஒரு குழந்தை ஒரு 4 அல்லது 5 வயசு வரைக்கும் அது புதுசான எக்ஸ்போஷர் ஒன்றும் கிடையாது. அம்மாட்ட பேசும், சிரிக்கும், வீட்டில் இருக்கிறவங்களோட பேசி சிரித்து விளையாடும். அப்புறம் யாரான வந்தால் ஹலோ ஹவாரியும் சொல்லும். அது மாதிரி லிமிட்டட் எக்ஸ்போஷர், சில முக்கியமான செய்திகள் மட்டும்தான் அதுக்கு தெரிய வரும். ஆனால் அதை புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அப்புறம் ஒரு பாட்டு கிளாஸ்க்கு அனுப்பலாம், ஒரு ட்ராயிங் கிளாஸ்க்கு அனுப்பலாம். அது மாதிரி அதாவது ரொட்டீனில் வரக்கூடிய சில செய்திகளை காட்டிலும் இதற்கு வேறுபட்ட இல்லது மாறுபட்டு ஒரு அட்டென்ஷனை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியை நம்ம கற்றுக் கொடுக்குறோம் அந்த குழந்தைக்குன்னு சொன்னால், அப்போது அந்த நம்மளுடைய மூளை என்ன செய்யும்னு கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கும். அதெல்லாம் எப்படியெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படின்னு இப்போ நம்ம சென்ற பதிவில் கூட சொன்னோம். இப்போ நம்ம ஃபிசிக்ஸ் படிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம மூளையை கூப்பிட்டு சொல்லணுமா என்ன? வேண்டாம். ஜியாகிரஃபி படித்து முடிச்சுட்டு அந்த புக்கெல்லாம் எடுத்து வச்ச பிறகு உடனே நம்ம ஃபிசிக்ஸ் புத்தகத்தை எடுத்து படிக்க துவங்கினா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஃபோல்டரை அதுவே திறந்துக்கும், அதுவே அதில் ஸ்டோர் பண்ணும். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வேணால் ரொம்ப வேவரிங்காக இருக்கும். அந்த பீரியட் முடிஞ்ச உடனே இப்போ என்ன வேறு என்னமோ வருது, இந்த டீச்சர் பார் அப்படி திட்டிட்டு போனாங்க, அதுபோல் எதான நம்ம மனசில் போய்கிட்டு இருக்குமே தவிர, when you are coming out of those trivial things and getting into our lessons அப்படின்னு சொன்னால், getting into our study habits அதுக்குள்ளே வந்துடும் இல்லையா? அப்படி வந்துட்டுமான அப்போ அந்த பழசெல்லாம் மறந்துடும். இதை என்ன பண்ணோம், இந்த புது ஃபோல்டரில் ஏற்கனவே இருக்கிற ஃபோல்டரில் அது இட் வில் ஸ்டார்டட் ஸ்டோர் பண்ணிக்க துவங்கும். இதில் என்ன புரியுது என்ன புரியல அப்படின்றது எக்ஸ்ப்ளனேஷன் டீச்சர் என்ன பண்ணுவாங்க, பாடம் நடத்தும்போது அந்த ஒரு சென்டென்ஸ்க்கும் பொருள் சொல்லி தான் அடுத்தது பாடுங்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு அந்த பொருள் எல்லாமே மனசில் பதியும். அது அதுக்குண்டான ஃபோல்டரில் அது மாற்றிக்கும். அப்போ என்னாச்சு, போன பீரியடில் அப்படி இருக்குதுன்னு சொன்னால் இப்போ புதுசாக கற்றுக்கிறதுக்கு வேறு ஒரு அதெல்லாம் முடியாது, நான் ஜியாகிரஃபிலே தான் ஸ்டோர் பண்ணுவேன். இதெல்லாம் காமெடிக்கு வேணால் நம்ம சொல்லலாம், எளிமையாக நகைச்சுவாக இருக்கணுன்றதுக்காக அதை சொல்லாமே தவிர நம்மளோட மூளை ஒரு நாளும் அதை சொல்லவே சொல்லாது. நீ இவ்வளோ சாமான் கொடுத்தியான்னு இதெல்லாம் நான் ஸ்டோர் பண்ணிக்கவே மாட்டேன், அடா முன்னால் முடியாதுப்பா அப்படின்னு கூட சொல்லாது. அதுக்கு உண்டான ட்ரைனிங் அதுக்கு கொடுத்து தொடர்ந்து நம்ம அதை செய்தோமான நிச்சயமாக அது எல்லாவற்றையும் அது தனக்கு இருக்கிற இடத்துல ஒரு புது ஃபோல்டரில் அத்தனையும் ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போ ஒரு மெமரி, நினைவு ஆற்றலை பெருக்கிக் கொள்வது எப்படி அப்படி தானே பார்த்தோம். அப்படி பார்க்கும்பொழுது அந்த மெமரிக்கு ரிலேட்டடாக நினைவில் கொள்ளுவது அப்படின்ற அந்த பழக்கத்துக்கு ஒரு சில முக்கியமான ப்ராக்டிசஸ்லாம் சொல்லுவோம். என்ன, மனசு அமைதியாக இருக்குச்சு, வேகமாக படிக்கணும், சரளமாக படிக்க தெரியணும், பிழை இல்லாமல் படிக்கணும். அப்போ தான் அந்த செய்தி கரெக்டான அளவில் உள்ளே வாங்கிக்க முடியும். வாங்கினா தான் நினைவில் நிறுத்தம் அப்படின்னு ஒரு சின்ன சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்னு வைங்களேன். அந்த சீக்வன்ஸை நம்ம எப்போ பயன்படுத்துகிறோமோ அப்போ உடனே அந்த மூளையோட நெட்வொர்க் இருக்குது இல்லையா, இந்த ஸ்டோர் பண்ணிக்கிற நியூரல் நாட்டு, ஒரு லூப்பு அதெல்லாம் சொல்லணும் இல்லையா, அந்த லூப் என்ன பண்ணோம், தங்கிட்ட ஏதோ ஒரு செய்தி வரப்போகிறது அப்படின்னு இட் ரெடி டு ரிசீவ் என்ன வாட் எவர் கம்ஸ் இன், அதனோட வழியில் வரக்கூடிய அந்த செய்திகளை அது உள்ளே வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். அதனால் மெமரி ட்ரைனிங் அப்படின்னு சொன்னால், ட்ரைனிங்னு சொன்னால் மிலிட்ரி ட்ரைனிங் மாதிரி வேண்டாம், அதெல்லாம் இல்லை. ட்ரைனிங்ன்ற வார்த்தைக்கு அப்படி தான் ஒரு பொருள் இருக்குது. ஆனால் நிச்சயமாக என்ன செய்யலாம், பழக்கப்படுத்தலாம். நினைவாற்றலை பெருக்கிக் கொள்வதற்கு தன்னை பழக்கி கொடுத்து கொள்ள வேண்டும். பழக்கப்படுத்திக்கிறோம்னு சொன்னால் ஒரு செய்தியை தினமும் தொடர்ந்து ஒரே நேரத்தில் ஒரு 15 நிமிஷம் படிச்சுட்டே வந்தால் ஒரு 2 or 3 வீக்ஸ்க்குள்ளே எவ்வளோ பெரிய பாடமாக இருந்தாலும் அந்த பாடம் முழுக்க நம்மளுக்கு மனசில் நின்றுடும். இது ஒரு பெரிய அதிசயத்தக்க விஷயம். அப்படின்னா என்ன, அதை பழக்கப்படுத்துகிறோம். அந்த மூளையை நம்ம அப்படி செய்யறதுக்கு பழக்கப்படுத்துகிறோம். பழகிக்கணும். எப்போவுமே ஒரு பழகணும்னு சொன்னால் அந்த செய்தி என்ன பண்ணோம், கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், தொடர்ந்து செய்தால் தான் பழகும். இது ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸ் சொல்லணும், ஃபிசிக்கல் ஒர்க்கு, அதுக்கும் இந்த வார்த்தை பழகணும் அப்படின்றது ஏற்புடையது தான். புதுசாக ஒரு சாமான் வாங்குகிறோம், அதை நம்ம உபயோகத்துக்கு பழக்கப்படுத்திக்கணும், அதுவும் பழகணும், அத்தியாவசியம்தான். இப்போ நம்ம ஒரு சின்ன பசங்க ஒரு புதுசாக ஒரு ஹோம் மேக்கர், இப்போ தான் ஃப்ரெஷர், காலேஜ் படிச்சுட்டு வேலைக்கு போகிற மாதிரி இப்போ தான் அவங்க படிச்சுட்டு வேலைக்கு சமையல் ரூமுக்கு வராங்க.
டு ப்ரிப்பேர் ஃபுட்டு, குக்கிங் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்படின்னா இந்த சமைப்பது எப்படி இல்லை, சிலதெல்லாம் அவங்க என்ன பண்ணணும், ட்ரையல் ஒரு சைடு பார்த்து தான் ஆகணும். இப்போ ஏதோ ஒரு வாக்க போகிற தோசை தான் வாக்க போகிறாங்க, அது கரெக்டாக ரவுண்டாக வரணுமா, கிழியாத வரணுமா, அப்படின்னு நிறைய சின்ன சின்ன ட்ரைவியல் திங்ஸ் இருக்கு இல்லையா, அதில் அது சரியாக வருதான்னு பார்க்குறதுக்கு அவங்க ஒரு தடவை பழகிக்கணும் நல்லபடியாக அது எப்படி செய்யணும் அப்படின்னு. அது மாதிரி எப்படி முன்னே நம்ம ஒரு வேலையை ஃபிசிக்கல் ஒர்க்காக இருந்தால் கூட அதை செய்யறதுக்கு எப்படி நம்ம பழகிக்கிறோமோ, அதுபோல் மென்டல் ஒர்க்கு, மனம் தொடர்புடைய செய்திகளாக இருந்தாலும், மூளையில் பதிவு செய்து கொள்ள வேண்டிய செய்திகளாக இருந்தாலும், அதுக்கு என்ன வேணும், அந்த மூளையை அதெல்லாம் பதிவு பண்ணுறதுக்கு அதை பழக்கப்படுத்திக்கணும். தொடர்ந்து படிக்கணும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படித்து அதை பழக்கப்படுத்தினா தட் கெட்ஸ் கண்டிஷன்டு. அதுக்கு தகுந்த மாதிரி ஓகே, நாளைக்கு 8 மணி நேரம் படித்து நம்மளோட சமாச்சாரம் ஸ்டோர் பண்ணிக்க போகிறா போல் இருக்குது. வி மஸ்ட் ரெடி டு சப்போர்ட், வி மஸ்ட் ரெடி டு அக்காமடேட் த இன்ஃபர்மேஷன் விச் ஆர் கம்மிங் இன் டு அவர் லைஃப் அப்படின்னு அந்த மூளை என்ன பண்ணோம், தன்னை தயார்படுத்திக்கும். அதே போல் தான் தினமும் ஒரு பாட்டு கிளாஸ் போகிறோம் சாயந்தரம் 4 மணிக்கு அப்படின்னா, அந்த 4 மணிக்கு என்ன பாட்டு கிளாஸ்க்கு நம்ம போய் உட்காந்த உடனே த பிரெயின் வில் பி ரெடி டு லிசன் அண்ட் ரிசீவ் அப்படின்னு இருக்கும். ரெடி டு லிசன் அண்ட் லேர்ன் அப்படின்னு அந்த 2 கான்செப்ட்டுக்கும் அது வரும். ரெடி டு லிசன் அண்ட் அதை லிசன், அப்புறம் ரெடி டு லிசன் அண்ட் லேர்ன், ரெண்டுத்துக்குமே அது தன்னை தயார்படுத்திக்கிட்டு ரெடியாக இருக்கும். அதனால் த பிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின், நியூரல் பிளாஸ்டிசிட்டின்னு வரும்போது அது தன்னை தயார்படுத்தணும். சொல்லி கொடுத்த உடனே அது என்ன இருக்கும், கண்டிப்பாக அளவுக்கு அது மாறும் தான். இப்போ தொடர்ந்து ஒருத்தர் இசை பயின்று வராங்க அப்படின்னா அவங்களோட கார்பஸ் கொலாசத்தை நம்ம பார்த்தோமானே அதில் இருக்கிற நியூரல் நெட்வொர்க்கோட ஸ்ட்ரெங்தன் அது என்ன இருக்கும், ஸ்ட்ரெங்தனாக இருக்கும், நிறைய அளவில் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு விரல் பருமனுக்கு தான் இருக்கும் அந்த நியூரல் நெட்வொர்க்கோட அந்த 2 பக்கம் இருக்க நறு ஃபைபரால் செய்யப்பட்ட ஒரு கயறு போலது. அது எப்படி இருக்கும்னு சொன்னால், சாதாரணமாக எல்லாருக்கும் ஒரு விரல் பருமனுக்கு இருக்கும். அப்படின்னா ஒரு பெரிய இசையை தெரிஞ்சவங்க, இசையில் தன்னை சிறப்புப்படுத்திட்டவங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் பருமனாக இருக்கும். ஏன்னா அந்த நியூரல் நெட்வொர்க்கோட அந்த நியூரல் இருக்கு இல்லையா, அது பெரிய அளவில் புதுசான கனெக்ஷன்ஸ்லாம் அதில் வந்திருக்கும். ஸோ நியூரல் பிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின்ன்றது இட் இஸ் ரிலேட்டட் டு அவர் லர்னிங் எபிலிட்டி அண்டு அதை பழக்கப்படுத்துறதுக்கு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளை இன்னும் விவரமாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார்